அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மான் என்ற பண்பை பற்றியும் ரஹீம் என்ற பண்பை பற்றியும், அதாவது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்ற பண்புகளை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள், அவனுடைய கட்டளைகள், அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய போதனைகள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்குள்ள அளவற்ற அருளாளன் என்ற ஒரு முத்திரையை பதித்து வைத்திருக்கிறான். எதை எடுத்தாலும் ஒரு அளவற்ற அருள் என்பது அதற்குள்ள அடங்கி இருக்கும் என்பதற்கு பல நிகழ்வுகளை, பல போதனைகளை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். முந்தைய சமுதாயத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அதில் எப்படி அளவற்ற அருள் இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை நம்ம எடுத்து சொல்கிறோம். அது என்ன சம்பவம் என்றால், கடந்த காலத்தில் ஒரு 3 பேர் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய மழை வந்து விட்டது. ஒதுங்குவதற்கு எந்த இடமும் இல்லை நிலையில் ஒரு மலை இருக்கிறது, அது ஒரு குகை இருக்கிறது. அந்த மலை குகையில் போய் என்ன செஞ்சாங்க, மழைக்காக வேண்டி அந்த 3 பேரும் தங்கி விட்டார்கள், ஒதுங்கி விட்டார்கள். மழை விட்டோன்னு வெளியே வரலாம்னு. சற்று நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், மலை உச்சியில் இருந்த ஒரு பாறை உருண்டு வந்து சொல்லி வச்ச மாதிரி அந்த வாசலை அவங்க எந்த வழியாக உள்ளே போனாங்களோ அதை அடைத்து விட்டது. பெரிய பாறாங்கல் உருண்டு வந்து அந்த குகையில் ஒரு வாசலுக்குள்ளே நுழைகிறதுக்கு வழி இருக்கும் இல்லையா, அந்த வழியில் அடைத்து விட்டது. அதை 3 பேரால் தள்ள முடியலை. அப்போ வெளியேருந்து காற்று வரல, வெளிச்சம் வரல, இவங்க வெளியேறவும் முடியாது. இவங்க எந்த சத்தம் போட்டாலும் வெளி உலகத்தில் வெளியில் யாரும் இல்லை, யாராவது போனால் கூட விளங்காது. அப்போ மொத்தமாக அடைத்து விட்டது என்றால் இவங்களுடைய நிலைமை என்ன, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏதோ எவ்வளோ நாளைக்கு அவங்கள்ட்ட சாப்பாடு இருக்கிறதோ அது வரைக்கும் அவர்கள் உசுரோடு இருப்பார்கள். எவ்வளோ தண்ணி வைத்திருக்கிறார்களோ அது வரைக்கும் உசுரோடு இருப்பார்கள். எவ்வளோ அந்த காற்றில் ஆக்சிஜன் இருக்கிறதோ அது வரைக்கும் உசுரோடு இருப்பார்கள். பிறகு என்னவாக இறந்து விடுவார்கள்ங்கிற ஒரு அளவுக்கு ஒரு நெருக்கடியில் சிக்கிவிட்டார்கள் அந்த 3 பேருமே. அப்போ அவங்க என்ன 3 பேரும் சேர்ந்து ஆலோசனை செய்கிறார்கள். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. 3 பேர் ஆலோசனை செய்து, நம்ம விஷயம் முடிந்து விட்டது, இனிமேல் அல்லாஹ்வை தவிர யாரும் காப்பாற்ற இயலாது. இதில் என்ன செஞ்சாலும் நம்முடைய சக்தியை கொண்டு போய் அந்த பாறையை அகற்ற முடியாது, அகற்றி வெளியே போக முடியாது. கூப்பாடு போட்டு கூச்சல் போட்டு வெளியிலேருந்து ஆட்களை அழைத்து தப்பிக்க முடியுமா என்றால் அதுவும் முடியாது. அல்லது இதுக்குள்ளே இருந்து கொஞ்ச நாளைக்கு உசுரோடு இருக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. இந்த ஒரு இக்கட்டான நிலைக்கு நம்ம வந்துவிட்டோம், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் என்று சொல்லி, அல்லாஹ் காப்பாற்றணுமா இருந்தால் அல்லாஹ்வுக்கு நம்ம நல்லவர்களாக இருந்திருக்கணுமா இல்லையா? அப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. பேசும் பொழுது மனிதர்களுங்கிற முறையில் அவங்களும் நிறைய தவறுகள்லாம் செஞ்சுருப்பாங்க. எல்லாமே நன்மையாக செய்திருக்க மாட்டார்கள். அந்த நன்மைகளை செஞ்சால் கூட அது தூய்மையாக களப்பற்ற நிலையில் செய்தது இருக்குமான்னா பெரும்பாலும் தேராது. எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு போவாங்க, மக்கள்கிட்ட ஹாஜின்னு பேர் வாங்குறதுக்கு போயிருப்பாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடும். தொழுவாங்க, தொழுகையாளின்னு ஒரு பேர் எடுத்து, நல்லவர்னு ஒரு பேர் எடுத்தால் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தொழுதுட்டாங்கன்னு வைங்களேன், தொழுகைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ இவங்க 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம வாழ்நாளில் நம்ம செய்த ஏதாவது ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்திருப்போம்ல, அப்படி என்னமா செஞ்சமான்னு ஒருத்தர் யாபத்து கொண்டு வாங்க, அதை சொல்லி அல்லாஹ்ட்ட உதவி தருவோம். இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாளில் ஏதாச்சும் ஒரு காரியத்தை மனுஷனுக்காக இல்லாமல், உலகத்துக்காக இல்லாமல், பெருமைக்காக இல்லாமல், புகழுக்காக இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் படைச்சவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக நம்ம செஞ்சு இருப்போம். ஒவ்வொருத்தருடைய வாழ்நாளும் இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுருப்போம், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் அது இருக்கும். அப்படியான ஒரு காரியத்தை நம்ம நினைவுக்கு கொண்டு வந்து அந்த காரியத்தை சொல்லி அல்லாஹ்ட்ட உதவி தேடுவோம். சும்மாவும் தேடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் எங்களை காப்பாற்றுனா நீ என்னடா செஞ்சேன்னு வரும்னா, அதுக்கு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் இதை நான் உனக்காக தான் செஞ்சேன், இந்த காரியத்தை செய்யும் பொழுது எந்த விதமான நோக்கமும் உலக நோக்கமும் எனக்கு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்டோமையானால் அல்லாஹ் நம்மளை இந்த நெருக்கடியிலேருந்து காப்பாற்றுவான் அப்படின்னு மசூரா பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 3 பேரும் அவங்கவுங்க சிந்திச்சு பார்க்குறாங்க. நம்ம வாழ்நாளில் எது அல்லாஹ்வுக்காக செஞ்சோம், எது அல்லாஹ்வுக்காக மட்டும் செஞ்சோம், எந்த களப்பற்ற நிலையில் எந்த காரியத்தை செஞ்சோம்,
அப்படின்னு நினைத்து பாரு. அது வணக்கமாக தான் இருக்கிற விஷயம் கிடையாது. வணக்கமாக இருக்கலாம், தொண்டாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், சேவையாக இருக்கலாம், அல்லாவுக்காக இருக்கணும். இப்படி அல்லாவுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று யாபத்தோடு நம்ம செஞ்ச காரியத்தில் இது அல்லாவுக்கு தான் செஞ்சோம். கண்டிப்பாக இதில் எந்த அல்லாட்ட போய் இது போய் சொல்ல முடியாதுல்ல. மனுஷன் கேட்கும்போது நான் இது அல்லாவுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லிவிடலாம். அல்லா தான் உள்ளத்தில் உள்ள அறிஞ்சவனாக இருக்கிறானே. இந்த விஷயத்தில் நிஜமாகவே அல்லாவுக்கு நம்ம செஞ்சால் தான் அல்லாட்ட முறையிட முடியும். அப்போ அல்லாவுக்காகத்தான் செய்தோம்னு ஏதாவது இருக்குதான்னு சொல்லி அதை பொய்ய சொல்லிட்டான்னு வைங்க, டபுள் மடங்கு அல்லா இருக்கிறான். அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க யோசிச்சு பார்த்து என்ன செய்கிறாங்க, 3 பேருமே ஆளுக்கு ஒரு நிகழ்வை நினைவு கொண்டு வர்றாங்க. ஒருத்தர் சொல்கிறார், என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யாரெல்லாம் எனக்கு தள்ளாத வயசில் பெற்றோர்கள் இருந்தார்கள், அவங்க நான் தான் கவனிச்சுட்டு வந்தேன். அவங்க சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். என்னுடைய தன்மை என்னவென்று சொன்னால், அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன். சாப்பாடு போடுறது விஷயம் வேற, பெற்றோர் எல்லாரும் கவனிப்போம். இவர் என்ன கொள்கை வச்சிருக்காரு, எப்போ சாப்பிட்றா இருந்தாலும் முதல்ல பாப்பா சாப்பிட்டாங்களா அம்மா சாப்பிட்டாங்களா இதை பார்த்து விட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகுதான் சாப்பிடுவது ஒரு வழக்கம். யாரெல்லாம் இந்த மாதிரி நான் வழக்கத்தில் இருந்தேன். ஒரு நாள் நான் வருவதற்கு தாமதமாகி விட்டது. சம்பாரிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவதற்கு தாமதமாக விட்டது. தாமதமானால் என் பெற்றோர்கள் தூங்கி விட்டார்கள். சாப்பிடாமே உறங்கி விட்டார்கள் என்று சொன்னால் நான் எப்படி சாப்பிடுவது என்று என்ன செய்தேன், அவங்க விழிக்கிற வரைக்கும் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன். அவங்க விழித்த பிறகு பசிச்சு அவங்களுக்கு முடிப்பு வரும். அப்படி வந்தால் அவங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்துவிட்டு நம்ம சாப்பிடணும். பிள்ளைகள்லாம் கேட்குறாங்க சாப்பாடு, அவங்கள கூட அவங்கள தூங்க வைத்து விட்டு சாப்பாடு கொடுக்காம தாய் தந்தையர் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவேன் என்ற ஒரு உறுதியாக நான் இருந்தேன். என் தாய் தந்தையருக்கு நான் இப்படி அவங்க விழித்த பிறகு சாப்பாடு கொடுக்குறாரு. தூங்காமல் உழைத்து விட்டு உறங்காமல் தானும் சாப்பிடாம தன் பெற்றோர்கள் சாப்பிடட்டும், அதுக்கு பிறகுதான் சாப்பிடணுங்கிறத கொள்கையை மாற்றக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் இதை செஞ்சேன். அன்றைக்கு சரியான பசி எனக்கு இருந்தும் கூட நான் என்ன செய்யலை, சாப்பிடலை. சரியான ஓய்வு என்னுடைய உடலுக்கு தேவையாக இருந்தும் கூட நான் ஓய்வு எடுக்கலை, விழித்து கொண்டே இருந்து அவர்கள் சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்டேன். இறைவா, இதை உனக்கு பயந்து தான் நான் செஞ்சேன். அவங்க என்ன எதுவும் செஞ்சிருவாங்கன்னு நான் செய்யலை. அவங்கள முடியாத நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பயந்தோ இப்படிலாம் செஞ்சது ஊர் உலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பெருமையாக பேசிக்கிடுவாங்க அப்படிங்கிற இந்த சாமத்தில் இல்லை. யாருக்கும் தெரியாது, உலகத்துக்கு புகழும் இல்லை, இதில் பெருமையும் இல்லை. இவங்க ஏதோ என்னை செஞ்சிருவாங்கங்கிற ஒரு பயத்துக்காகவும் நான் செய்யலை. அல்லது இப்படிலாம் செஞ்சால் நாளைக்கு ஏதாவது உதவி செய்வாங்க அவங்க அப்படிங்கிற நிலையில் அவங்க இல்லை. பெற்றோர் நல்லா கவனிச்சோம்னு சொன்னால் அவங்க நம்மளை கவனிப்பாங்கிற நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்படியும் இல்லை. இவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் பட்டினியாக இருந்து அவங்க சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்டதுக்கு கடுகளவு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அல்லாஹ், நீ இதை எனக்கு கடமையாக்கி இருக்கிறாய், பெற்றோரை கவனிக்கிறது கடமையாக்கி இருக்கிறாய். அந்த உன் கடமையை செய்வதை தவிர இதுக்கு பின்னாடி வேற நோக்கமே எனக்கு இருக்கல. இந்த நேரத்தில் இது நான் சொல்ல உண்மையாக இருந்தால், இறைவா நான் இதை உனக்காகத்தான் செய்தேன் என்று நீ நம்பினால், நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்திலிருந்து எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ் என்ன செய்யறான், உடனே அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாறையை கொஞ்சம் விலகுது. பாறை இன்னொரு உருண்டை செய்து விலகுறது. ஆனால் வெளியே வர முடியாது. இதை காற்றும் வெளிச்சமும் வருது. காற்றும் வெளிச்சம் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு கேப்பு கிடைக்கிறது. ஆனால் என்ன செய்யலை, முழுசாக பாறை வெளியேறலை. இவர் தன்னுடைய நன்மையை சொல்லி கேட்டுறாரு. அப்போ இவர் வாழ்நாளில் செஞ்ச பெரிய லிஸ்ட்டு போட்டு உனக்கு அது செஞ்ச 1000 செய்யலை. அல்லாஹ் தன்னுடைய கருணையை செய்வதற்கு இந்த ஒன்னே ஒன்று தான் இவர் செஞ்சிருக்கிறார். தூய்மையா, இஹ்லாஸா, அல்லாஹ்வுக்கு ஒரு களப்பட்ட நிலையில் செஞ்சது ஒரு காரியம்தான். இவரை அதுவும் காப்பாற்றுற எப்படி காப்பாற்றுறான், அதிசயமான முறையில் காப்பாற்றுறான். இது முடிஞ்சு போன விஷயம். அப்படிங்கிற விஷயத்தை தன் அற்புதத்தை நிகழ்ச்சி தான் அந்த இடத்துல அந்த பாறையை அல்லாஹ் நகர்த்தி அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறான். அப்போ இதுக்கு காரணம் என்னவா இருந்தது என்று கேட்டால், இவர் செஞ்ச ஒரே ஒரு காரியம். அவர் பெற்றோரை கவனிச்சிருக்கிறார். அதில் அல்லாஹ் என்ன பார்க்குறான், எனக்காக செஞ்சிருக்கிறான். உடனே அவன் கருணையை பொழிகிறான். அதில் இதுக்காக செய்ய முடியாது, போடான்றலாம். உங்கள் தாய் தந்தையரை கவனிச்சதுக்காக வேண்டி இப்படி உங்களை காப்பாற்றணுமா என்று செய்யாமல் இந்த சின்ன ஒரு அமல் இதை அல்லாஹ் பெருசாக எடுத்துக்கொண்டு இதுக்காக வேண்டி அவரை உதவி செய்யணும், ஊர் உலகத்தில் இல்லாத ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி உதவி செய்யணும்னு நினைத்து அல்லாஹ் உதவி செய்கிறான். அடுத்தவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்ட்ட கையேந்துறாரு. அவர் நினைச்சு பார்க்குறாரு. தான் செய்த ஒரு நல்லறங்கள்னு பெருசாக அவருக்கு ஞாபகத்துக்கு வரல. ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது.
என்னென்னு கேட்டால், இறைவா எனக்கு நிறைய நீ வசதியை கொடுத்திருந்தாய், பொருளாதாரத்தை நிறைய கொடுத்திருந்தாய். என்னுடைய உறவுக்கார பெண் ஒருத்தியை நான் விரும்பினேன் என்றால் திருமணம் செய்து கொள்வதற்கு விரும்பலை, தவறான முறையில் அடைவதற்கு நான் விரும்பினேன். அவள்கிட்ட என்னுடைய கோரிக்கையை வைத்தேன், அவள் மறுத்துவிட்டாள். அவளுக்கு ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி வரும் பொழுது, நான் அந்த நெருக்கடிக்கு இடத்துல உதவி தேடி வரும் பொழுது, அந்த உதவியை கண்டிப்பாக தேவைங்கிற நிலையில் வந்ததுனால அந்த உதவியை நிபந்தனையாக வைத்து நான் அவளுக்கு அந்த உதவி செஞ்சேன். உதவி செஞ்சு பல தீனார்களை, தங்க காசுகளை கொடுத்து அவளையும் அந்த செஞ்ச என்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு நான் ஒத்துக்கொள்ள வைத்தேன். ஒத்துக்கொள்ள வைக்கும் பொழுது நாங்கள் நெருங்குற நேரத்தில் அந்த பெண் என்ன சொன்னால்னா, இத்தகில்லா, நல்லா பயந்துக்க இப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த நேரத்தில் நான் அந்த ஆசையை தீர்த்திருந்தால் யாரும் தடுத்திருக்க முடியாது. என்னுடைய இடம், என்னுடைய வீடு என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. நான் நினைத்திருந்தால் என்ன செஞ்சிருக்க முடியும். அந்த ஒரு வார்த்தை, அல்லாவை பயந்து கொள் என்று அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு, அச்சம் ஏற்பட்டு, நான் அந்த தவறிலிருந்து உடனே விலகி கொண்டேன். இப்படி விலகிறதுக்கு வரை எதுவும் அல்லாஹ் பயந்து அந்த வார்த்தை தான். இப்படி நான் விலகியதற்கு என்ன காரணம்? அல்லாவை பயந்து கொண்டு சொன்ன அந்த வார்த்தை என் உள்ளத்தை தைத்தது. உனக்காகத்தான் நான் செஞ்சேன், உன்னுடைய அச்சத்தை தவிர வேறு எதுவும் காரணம் இல்லை என்று நீ இறைவா இதை ஏற்றுக்கொண்டால், உனக்கும் அப்படி தெரியணும்ல, நான் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உண்மையா இருக்கணும்ல, உனக்கு தான் தெரியும், நான் இதை உனக்காகத்தான் செய்தேன் என்று நீ நினைத்தால் என்னை நாங்கள் பட்டிருக்கிற துன்பத்திலிருந்து எங்களை காப்பாத்து. இன்னும் கொஞ்சம் பாறை விலகுது. அல்ல இதையும் பெரிய அமலா ஏற்றுக்கிறான். இது பெரிய தொழுகை போய் பார்த்து ஹஜ்ஜெல்லாம் செய்யலை இவர். அந்த மாதிரி வணக்கங்களை கூட சொல்லி காட்டலவர். எல்லாம் கொண்டு செஞ்சுதான் எதை சொல்லி காட்டலாம்? மற்ற எல்லாம் கூட கலப்பு வந்துருமே. கலப்பே இல்லாமல் நம்ம என்னதான் செஞ்சிருக்கிறோம் என்று கேட்டால், இந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு தீமையிலிருந்து, நன்மை கூட இவர் செய்யலை, ஒரு தீமையிலிருந்து விலகி இருக்கிறார். அல்லாவுக்காக வேண்டி ஒரு தீமையை செய்யாமல் அல்லாவுக்காக விலகி இருக்கிறார். அல்லாவுக்காக மட்டும்தான் விலகினார், வேற எந்த காரணமும் இருக்கல. அடுத்த நாள் கொஞ்சம் விலகுது, அதை வெளியேற முடியல. இன்னும் கொஞ்சம் பாறை விலகிருச்சே தவிர 3 பேர் குதிச்சியோ தப்பிச்சோ வெளியே வர முடியுமான்னா வெளியே வர முடியாது. அப்படிங்கிற நிலையில் இருக்குது. அப்போ 3வது ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரும் நினைத்து பார்க்கிறார். அவர் செய்த ஒரு நன்மையை நினைத்து பார்க்குறார். பெரிய ஒரு நன்மை செஞ்சுருக்கிறார் உலகத்து வாழும்போது. என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டால், அவர்கிட்ட சில ஆட்களை கூலிக்கு வேலைக்கு ஆட்களை நியமிச்சிருந்தார். அந்த கூலிக்கு வேலை செஞ்சார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வேலையை செஞ்சுட்டு நான் அப்புறமேல கூலியை வாங்கிக்கிறேன்னு போயிட்டார். வேலை செஞ்சால் கூலி கொடுக்கணும்ல. என்னிடத்துல ஒரு வேலைக்கு ஒருத்தர் வந்தார், வேலையும் செஞ்சார், கூலியை வாங்காமல் நினைஞ்சார். நான் பிறகு வாங்கிக்கிறேன்னு போயிட்டார். போனாலும் நாளைக்கு வருவார்னு பார்த்தா வரல, அடுத்த நாள் வருவார்னு பார்த்தா வரல, அடுத்த வாரமும் வரல, அடுத்த மாதமும் வரல, போய்கிட்டே இருக்கிறது, அவருடைய கூலி இருக்கிறது. அப்போ நான் என்ன நினைத்தேன், இதை அப்படி வைத்துக்கொண்டு என்ன செய்வோம், நம்ம ஏதாவது ஒரு முதலீடாக பண்ணுவோம். அப்படி வைத்து கொண்டு இருக்காமல் அந்த கூலி இன்னொருத்தருடைய கூலியாக இருக்கிறதுன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன்னா, ஆடு வாங்கினேன். அது பெருகுனுச்சு, அது மாடாக போச்சு, பெரிய பண்ணையே உண்டாகி போச்சு. அவருக்கு ஒரு மாதம் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு கூலி வாங்காமல் போயிட்டார். அந்த கூலியை கொண்டு ஒரு ஆடு வாங்கி பல ஆடுகளாகி, பல ஆடுகள் பல மாடுகளாகி, ஒட்டகங்களாகி, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, ஒட்டக பண்ணைன்னு பிரம்மாண்டமாக அதில் எல்லாம் பறக்க செய்து விட்டான். அதனுடைய மூலதனமாக இவருடையது. யார்? இந்த கூலிக்கு உள்ளவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சொந்தமானது அது. அப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு அவர் வர்றார். இந்த வளர்ச்சியெல்லாம் ஏற்பட்ட பிறகு, இவ்வளோ பெரிய முன்னேற்றம்லாம் ஏற்பட்ட பிறகு அவர் என்ன செய்கிறாரு, நான் தான் உங்கள்கிட்ட வேலை ஞாபகம் இருக்குதா, பல ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள்கிட்ட வேலை பார்த்தேனே, கூலி வாங்காமல் போயிட்டேன், என்னுடைய கூலியை தந்துருங்கன்னு கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, ஒட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கங்கிறார். அவர் நினைக்கிறாரு, கிண்டல் பண்ணுறியா, அப்படி தானே நினைப்பாரு. என் கூலியை 1000 ரூபா கூலி தரணும் இந்த ஆண்டு கேட்டால், இந்த ஆட்டு பண்ணை எடுத்துக்க, இந்த மாட்டு பண்ணை எடுத்துக்கண்டா கேலி மாதிரி தானே தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு ஏழை மனுஷன், என்னை கேலி பண்ணாத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கேள்லாம் பண்ணலப்பா, உண்மையை தான் சொல்கிறோம், உன்னுடைய காசு தான் இது, உன்னுடைய பணத்தை கொண்டு தான் இந்த ஆட்டை வாங்கினேன், நீ வந்தால் உனக்கு அப்படி தந்துடுறேன்னு சொல்லி வாங்கினேன், அல்லாஹ் உனக்கு பறக்க செஞ்சுட்டான், அப்படி எடுத்துக்கிட்டு போ என்று நான் கொடுத்து விட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், உறுத்தலை இல்லாமல் அப்படி அவர்கிட்ட ஒப்படைத்து விட்டேன். யாரெல்லாம் இதை செய்வதற்கு உன்னுடைய அச்சத்தை தவிர எதுவும் காரணம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் கூலி கொடுத்தா அவருக்கு என்ன தெரியுமா? அவருக்கு முதல்ல இந்த ஆடு மாடெல்லாம் பெருகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா? அதெல்லாம் அவருடைய மூலதனத்தில் தான் இது செஞ்சதுன்னு அவருக்கு தெரியுமா? ஒன்றுமே அவருக்கு தெரியாது. அதனால கேள்வி ஒரு நினைக்கிறார், கிண்டல் பண்ணுறியான்னு கேட்குறாருல. கிண்டல் பண்ணுறியான்னு கேட்பதில் இருந்த
இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் என்னத்தை எதிர்பார்த்து வர்றாரு? அந்த கூலி 1000 2000 கொடுக்க வேண்டியிருக்கு, அதை வாங்கிட்டு போனான்னு தான் வர்றாரு. அதை கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். அல்லது என்ன செய்யலாம், உங்கள் ஆசைப்பட்டு தான் செஞ்சேன், இதை நானும் உழைச்சிருக்கிறேன்ல, ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறோம் அப்படி கூட சொல்லலாம்ல. அப்படி சொன்னால் கூட அது தப்பு வராது தானே. நீ உன்னுடைய காசு உன்னுடையது, உழைப்பு என்னுடையது, அப்படி உலகத்தில் செய்கிறது தானே. முதலீடு ஒருத்தன் பண்ணான்னு சொன்னால் உழைத்தவனும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படி பேச்சுவார்த்தை நடத்துலையே, அப்படி ஒப்பந்தம் பண்ணி இப்படி செஞ்சுருந்தா அப்படி செய்யலாம். நம்மளா தானே செஞ்சோம், இப்படி வளரும் நம்ம எதிர்பார்க்கல. அவரும் எதிர்பார்க்கல, ஏதோ ஒரு ஆட்டை வாங்கி விட்டா நிற்கி வந்து ஆட்டை பிடிச்சி கொடுத்துடலாம் நினச்சிருப்பாரு. அது அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். பரக்கத்து தாறுமாறாக வளர்ந்த பிறகு என்ன செய்கிறாருன்னா, கடுகளவு கூட உறுத்தல் இல்லாமல் அப்படி கொடுத்துட்டாரு. இறைவன் நான் எதுக்கு இதை செஞ்சேன், இது கொடுக்குறேன், இன்னொரு உலகத்தில் அப்படி சட்டம் இருக்குதா, ஊர் உலகத்தில் யாரும் இப்படி கேட்பாங்களா, நான் கொடுக்கலன்னா எனக்கு விவகாரம் ஏதாவது வருமா, அவன் தான் சண்டைக்கு வருவான். நான் கொடுக்குற ரூபாயை கொடுத்தா போயிட்டு இருப்பானே, நான் இது இவ்வளவு தூக்கி கொடுத்த காரணம் என்ன, பல கோடிகள் பல லட்சங்களுக்கு பெருமதியான பொருள்களை தூக்கி கொடுக்குறேன், எந்த உறுத்தலும் எனக்கு இருக்கவில்லை, இதை உனக்காக தான் செஞ்சேன். ஏன்னு கேட்டால் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, நான் இப்படி நினைச்சது உனக்கு தெரியும், வந்தால் திருப்பி கொடுத்துடணும்னு நான் நியத்து வச்சேன்ல, அது உனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக நானே எடுத்துக்கொண்டால் நீ என்ன நியத்து வச்சு செஞ்ச, என்னிடத்தில் என்ன உறுதிமொழி கொடுத்தேன்னு கேட்பிய, அப்போ உன்னிடத்தில் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு அச்சத்தை தவிர இதுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு இது நீ அப்படி விளங்கி கொண்டால், அப்படி எடுத்துக்கொண்டால், இறைவா நீ வந்து என்னை காப்பாற்று. எல்லாம் என்ன செய்கிறான், அதை முழுசாக அந்த பாறை மடமட உருண்டு கீழே விழுந்துருச்சு. பழையபடி அந்த வழியை வந்த வழியை என்ன செஞ்சாங்க, 3 பேர். இது ஹதீஸில் புகாரில் 2200 நிறைய இடத்துல வருது, 2272வது ஹதீஸில் முழு சம்பவத்தை நீங்கள் பார்த்துக்கிறங்க. அப்போ இதில் நம்ம என்ன, இதில் பெற வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால், நம்ம மனிதர்களுங்கிற முறையில் எவ்வளவுதான் தப்புகள் செஞ்சிருந்தாலும், அல்லாஹ்வுக்கு செய்கிற இபாதத்துகளில் குறைகள் வைத்திருந்தாலும், அந்த செய்த இபாதத்துகள் கொஞ்சம் கலப்படத்தோடு இருந்தாலும், சுத்தமாக இல்லாமல் கொஞ்சம் கலப்படமாக இருந்தாலும், குறைபாடாக இருந்தாலும், கேர்லெஸ்ஸாக இருந்தாலும், பொடுபோக்காக இருந்தாலும், அலட்சியமாக இருந்தாலும், ஏதோ 1-2 தேரும்னு சொன்னான், அதுக்கு எல்லாம் காரணம் செஞ்சிருவோம். நம்ம செஞ்சதில் ஏதோ 1-2 விஷயம் அவனுக்குத்தான் அப்படின்னு இருக்குமையானால், அந்த ஒன்றுக்காக வேண்டி அது சொல்லி அல்லாஹ்விடத்தில் நீ கேட்டீர்களே ஆனால், அவன் அளப்பரிய கருணையை செய்து உலகத்தில் நடக்க அற்புதங்களை நிகழ்த்தி உங்களுக்கு உதவுறான். அல்லாஹ்வுடைய அளவற்ற கருணை எப்படி இருக்குன்னு நம்ம அப்படி செய்ய மாட்டோம். நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறா இருந்தால் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு உதவி நமக்கு செஞ்சதுக்காக பிரதிபலம் பண்ண மாட்டோம். பல வருஷம் நமக்கு எதிராக இருந்து நம்ம சொன்னதெல்லாம் கேட்காம ஒரே ஒரு நாள் தீவாய் தந்தானே என்ன செய்ய மாட்டோம், பெருசாக எடுத்துக்கிறோமா, நம்ம எடுத்துக்கிற மாட்டோம். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவன் பெரிய அமல்கள் ஒன்றும் செய்யவும் இல்லை, தப்புகளும் செஞ்சுருக்கிறான், செஞ்ச அமலில் ஒன்றும் தேர்னு அது சொல்லியிருப்பாங்களே, அவங்களே யோசனை பண்ணி எது தேருமுண்டே இதானே தேறி இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் 3 பேருக்குமே இந்த ஒன்று தான் தேருது. அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு தான் செஞ்சோன்னு முழுசாக நம்பிக்கை இதில் தான் வருது. மீதி உள்ளதுனா என்ன, இதில் போய் வேறு மாதிரி வந்துருமோ, இதில் ஏதோ கலப்பில் இருக்குமோ, இதில் ஏதோ கிளாஸ் கம்மியாக இருக்குமோ நினச்சி மைனஸ் பண்ணிவிட்டு அல்லாஹ்வுக்கு செஞ்சதை என்ன செய்கிறாங்க, அவங்க நினைத்து பார்க்குறார்கள். அப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய அளப்பரிய கருணை வழங்குகிறோம். அது போக நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை எத்தனை தேவைக்கு அல்லாஹ்ட்ட கேட்குறோம். பிரார்த்தனை செய்வது ஒரு முறை இங்கே சொல்லித்தரப்படுகிறது. என்ன பிரார்த்தனை செய்கிறோம், சும்மா அல்லாஹ் தாண்டு கேட்டால் அப்படி கேட்கக்கூடாது. நம்ம அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சோன்னு நினைத்து பார்க்க வேண்டும். எந்த காரியங்களை அல்லாஹ்வுக்கு மட்டுமாக செஞ்சோமோ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சோமோ, அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர ஒரு காரணம் அதுக்கு இருக்கவில்லையோ, அது அமல்களாக இருக்கலாம், செய்கிற உதவிகளாக இருக்கலாம், பாவத்திலும் தப்பிப்பதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காகத்தான் இதை செஞ்சேன் என்று நம்ம நினைத்து பார்த்து அதை சொல்லி நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டீர்களே ஆனால் அல்லாஹ் அந்த கோரிக்கையை ஏற்றுக்குவான். பொதுவாக கருணையிலும் ஏற்றுக்குருவான். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் இது சொல்கிறாங்க, இந்த சம்பவத்தை 3 பேருக்கு நடந்த நிகழ்வை எதுக்கு அந்த சம்பவத்தால் அல்ல வேணும் தான் நிகழ்த்தினான். இதை என்னோட கரெக்டாக 3 பேர் போகும்போது பாறை உருண்டு வந்து கரெக்டாக போய் இந்த வாசல் அடைக்குதுன்னு சொன்னால், இந்த விஷயத்தை பிற்கால சமுதாயத்திற்கு சொல்லி அதிலிருந்து அவர்கள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய கருணையை அறிந்து கொள்ளணும், அல்லாஹ்வுடைய ஸ்டைலை புரிந்து கொள்ளணும் என்பதற்கு தான் நல்லா செஞ்சு காட்டுறான். இதை அவனே தான் அடைக்கிறான், அவனே தான் காப்பாற்றுறான். எதுக்காக வேண்டி அது ரசூலுல்லாஹ் மூலமாக இதுக்கு சொல்ல வைக்கிறான். இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ் இருந்துட்டு இருந்த காலத்தில் நடந்ததா, வஹீல அல்லாஹ் உங்களுக்கு போடுறான். இந்த நிகழ்ந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் போட வைத்து நமக்கு சொல்லித்தர வைக்கிறான். அப்போ இதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால், அவுளியாவுடைய துவாவை தான் நல்லா ஏற்றுக்குருவான், பெரிய மகானுக்கு துவாவுக்கு தான் பவர், அதெல்லாம் கிடையாது.
இதெல்லாம் மகான்கள் கிடையாது. சும்மா ஏதோ ஒன்று ரெண்டு காரியம் செஞ்சாலுக்கு தான். அதில் என்ன தள்ள பாப்பான்னு சொன்னால், நீ எப்படிப்பட்டவனா வேணா இருந்துட்டு போ, ஒரு கோரிக்கை வைக்கிறியா, எனக்கு நீ என்ன செஞ்சு யோசிப்பார். அல்லாவுக்கு மட்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்போ பயமோ எந்த நோக்கமோ இருக்கக்கூடாது. அப்படியான காரியங்களை வைத்து நம்ம அல்லாவிடத்தில் முறையிட்டோமையானால் அவனுடைய கருணை பொழியும். ஒரு நோயாளி மூத்தா போயிடுவார்னு அளவுக்கு ஆகிட்டார், எல்லாரும் கைவிட்டாங்க. டாக்டர்களே சொல்லிட்டாங்க, இன்னும் 15 நாளைக்கு தான் தேர்வார், சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பிடுங்க. இப்படிங்க நிலையில் விளையாடிங்க உதவி கேட்குறீங்கன்னு வைங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, நீ என்ன செஞ்சேன்னு நினச்சி பாருங்க. அல்லாவுக்காக என்ன செஞ்சீங்கிற ஒரு அமலை நினைத்து பார்த்து எல்லாம் நீ காப்பாற்றுன்னு சொன்னால் அவனுடைய அற்புதத்தை காட்டி காப்பாற்றுவான். நம்ம வாழ்க்கையில் அப்படி ஏதாவது செய்திருந்தோம் ஏனால் அதை சொல்லி காட்டி அல்லாட்ட கேட்கும் பொழுது அதுக்கு பேர் தான் வசீலா. யார் சொல்லுது? நாம் நல்லா சொல்கிறான்ல, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், வபுத்தகு இலையில் வசீலா, அல்லாவின் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். வசீலான்னா அவுளியாவை தேர்ந்த அர்த்தம் கிடையாது. வசீலான்னா இதுதான், நீங்கள் அல்லாஹ்விட சென்றடைவது ஒரு சாதனம், இபாதத்து, வணக்கம், ஒரு திக்ரு, ஒரு தஸ்பீஹ், எதையாவது சொல்லி தூய்மையானவற்றை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, கோரிக்கை வைங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இதுக்கு முக்கியமாக அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாளனாக இருக்கிற காரணத்தினால தான் பெருசான லிஸ்ட் எதிர்பார்க்க மாட்டேங்கிறான். நமக்கு ஏதாவது அருள் செய்வதற்கு என்ன செய்யறான், ஒரு சின்ன காரியம் தான் இது, மனசில் அல்லாஹ்வுக்கு நினைச்சுக்கிட்டார், அவ்வளோதான். இப்படியான ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளை பெற முடியும். இதுக்குள்ளே அந்த அருள் ஒளிஞ்சிருக்கிறது. இப்படி அல்லாஹ் செஞ்சதுக்கு காரணம் என்ன, அவன் அளவற்ற அருளாளனாக இருக்க போய் தான் இதுக்கு பெரிய விஷயம் செய்வோம் இப்படின்னு செய்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு மனிதர், இதுவும் கடந்த காலம்தான், கடந்த காலத்தில் உள்ள சம்பவங்களை வந்து மற்றவங்களாம் கதையாக சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் சொல்வதாக இருந்தால் அதில் நம்ம பெற வேண்டிய படிப்பினை இருந்தால் தான் சொல்லுவாங்க. அதில் நமக்கு ஒரு பாடம் இருக்கும், படிப்பினை இருக்கும், ஒரு செய்தி இருக்கும், அதில் ஒரு கொள்கை விளக்கம் இருக்கும், ஒரு சட்டம் இருக்கும். அது மாதிரி இருந்தால் தான் என்ன செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கிற கதா காலட்சேபம் செய்கிற மாதிரி உள்ளது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடந்த காலத்தில் உள்ள ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கடந்த காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி என்ன செய்வார்னு கேட்டால், இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கடனாக பொருள்களை கொடுப்பார். கடனாக இல்லைன்னா வரவே இல்லை, கடன் வச்சுக்க என்று கொடுப்பார். அப்படி கொடுக்கும் போதே என்ன மாதிரி கொடுப்பார்னு சொன்னால், கொடுத்த கடனுக்கு பிறகு அவனை விரட்டணும், அவனை அடிமையாக்கணும், அவனை கேவலப்படுத்தணும், அவன்கிட்ட விரட்டி வாங்கணும், இப்படி நினச்சி கொடுக்க மாட்டாரான். கொடுக்கும்போது என்ன செய்வார்னு கேட்டால், கொடுக்குறோம் தந்தா தரட்டும், வசதி இல்லைன்ட்டா போயிட்டு விட்டுருவோம். அதை கடனாக கொடுப்பதில் மேட்ரு கிடையாது. நாம் கடனாக கொடுத்தோமே ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு பின்னாடி இருக்கும், லேசில் கொடுக்கவும் மாட்டோம். கொடுத்தோமே ஆனால் என்ன இருக்கு, என்கிட்ட கடை வாங்கினதுக்காக அவன் எனக்கு அடிமையாக இருக்கணும், என்னை மதிக்கணும், என்கிட்ட சரணஞ்சு கிடக்கணும், நான் என்ன சொன்னாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் கடன் கொடுப்பார்கள். இவர் எப்படி இருப்பார்னு கேட்டால், ஏதாவது கடனை கொடுத்துட்டு ஊழியர்கள்ட்ட சொல்லிடுவார், அவன் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, இந்த ஆள் நெருக்காதீங்க, தந்தா தந்துட்டு போகிறாரு, தராட்டி விட்டுருங்க, அதை தள்ளுபடி பண்ணி விட்டுருங்கன்னு கணக்கு புகழ் அழிச்சிருவாராம். விரட்டிலாம் கேட்க மாட்டார். கடனை கொடுத்து விட்டு அவர்கள் தரமோசராக கடனை கொடுக்க சக்தியற்றவர்களாக இருந்தார். என்ன செய்வார்னு கேட்டால், தஜாவசு அன்ஹு, அவருடைய கடனை வந்து தள்ளி விட்டுருங்க, தள்ளுபடி செஞ்சுருங்க என்று ஊழியர்களுக்கெல்லாம் சொல்லிடுவார். அப்போ ஒரு கடன் கொடுத்து வியாபாரம் செய்யக்கூடியவர் அந்த கடன் கொடுப்பது எதுக்காக தான் கொடுக்குறாரு, இல்லைன்னு சும்மா கொடுத்துடாம முடிஞ்சால் தரட்டும், இல்லாட்டி தர்மமாக போயிட்டு போகுது, அப்படி தான் கொடுக்கும்போது. கடன் ஏன் கேட்குறான், கஷ்டப்படுறவன் தான் கடன் கேட்குறான். அதை கொடுக்கும்போது திருப்பி தருவான்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தோம்னு சொன்னால் இருக்கிற யாரும் போயிடும். அப்படி கொடுக்கவும் கூடாது. கடன் கொடுத்தீங்கன்னா அது வழக்கமாக வந்துக்கிட்டு இருக்க என்ன செய்ய மாட்டான், கடனை கேட்பேன்னு அடுத்த நாளைக்கு வரவே மாட்டான். அந்த மாதிரிலாம் உலகத்தில் இருக்குது. இவர் மாதிரி ஸ்டைலில் இருந்தால் என்ன செய்வான், அது பிரச்சனையே கிடையாது. கொடுத்துனா கேட்க மாட்டோமே. இல்லாதவனுக்கு கடனை கொடுங்க, கடனை கொடுத்து என்ன செய்வார்னு கேட்டால், தர முடியாது தள்ளுபடி பண்ணி விட்டுரு, கேட்காத, தந்தா தரட்டும், தராட்டி போகட்டும்னு கொடுப்பாரான். இதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னா, மறுமை நாளில் இவருக்கு என்ன செய்வானா, நீ வந்து நீ பெரிய கருணையாளனும், உனக்கு மிஞ்சி நாள்றானா, நீ வந்து கடனை கொடுத்து தள்ளுபடி பண்ணியா இல்லையா, நான் உனக்கு தள்ளுபடி பண்ணுறான். நீ செஞ்ச பாவங்கள், நீ செஞ்ச அநியாயங்கள், நீ செய்த குறைபாடுகள் எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் உனக்கு தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அவனுடைய பாவங்களை தள்ளுபடி செய்கிறான். அது சொர்க்கத்தை கொண்டு போயிடறான். இவர் பெரிய ஒரு அமலுகமெல்லாம் செய்யலை,
இவருடைய வாழ்க்கையில சிறப்புன்னு அல்லாஹ் வந்து இவரை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்வதற்கு லிஸ்டையெல்லாம் எடுத்து பேப்பர்லாம் காட்டி மார்க் போட்டு உனக்கு உள்ள அப்படிலாம் இல்லை சொல்லலை. அதுவும் செய்வான் எல்லாருக்கும். இவருக்கெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், நீ என்ன செய்யறன்னு கவனிக்கிறான்லாம். நீ மனுஷன் உன்னொரு சக மனுஷன் மீது இறக்கம் காட்டுகிறாய், கஷ்டப்படுறது உனக்கு தெரிகிறது, இவனுக்கு திருப்பி தர இயலாது, இந்த பொருள் தேவையா இருக்கிறது. கடன் கேட்கிறான், தேவைக்கு தானே கேட்குறான், அவன் தேவைப்பட்டு கேட்குறான். இதை கொடுக்காட்டி அவன் சிரமப்படுவான், கடனை திருப்பி தர முடியாது. தெரிந்து கொண்டே நீ கொடுக்குறாய். பணம் எப்போ சோர்ஸ் இருந்தால் தான் கடன் கொடுப்பாங்க. நீ அரசாங்கத்திலே கடன் யாரும் கொடுப்பான்? சோர்ஸ் இருக்கணும். அடமானம் வச்சா தருவான். நம்ம குடிமக்கள் தானே தரமாட்டான். கவர்மெண்ட்டை தந்தால் கூட வீட்டு அடமானம் வைக்கிறியா, கார் அடமானம் வைக்கிறியா, சொத்து அடமானம் வைக்கிறியா தான் கொடுப்பாங்க. இவர் சாப்பாட்டுக்கு இல்லாத எந்த அடமானம் வைப்பார்? இவர் கொடுத்தாலும் யாருக்குன்னு கேட்டால் இல்லாதவனுக்கு எந்த செக்யூரிட்டியும் வாங்காமல் அவன் திருப்பி தருவதற்கு சோர்ஸ் அவன்கிட்ட வந்து வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்காம தந்தா தராட்டி போகட்டும் அப்படின்னு கடன் கொடுக்கறது இருக்குது. இது பெரிய அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். அல்லாஹ் வந்து ரொம்ப என்ன செய்யறான், கடனை தான் கூட வந்தா வரட்டேன், வராட்டி போயிட்டு போகுது, அல்ல நிறைய தானே தந்திருக்கிறான். இப்படிங்கிற எண்ணத்தில் கொடுத்தால் நீங்க ஒருத்தனுக்கு கொடுத்ததுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களுடைய எல்லாத்தையும் தள்ளுபடி செய்யணும். உங்களுடைய பாவங்களுக்கு கணக்கு கேட்கலாம், உங்களுடைய அமல்கள் குறைபாடுக்கு கணக்கு கேட்கலாம். இதெல்லாம் கணக்கு கேட்டு மார்க் போட்டோம்னு சொன்னால் தேர மாட்டோம். இந்த மாதிரி அல்லாஹ்வா கருணையை காட்டினா தான் நம்ம சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். இது புகாரில 2078வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசா எடுத்துக்கிறான். பெருசா ஏன் அவனுக்கு எடுக்க மாட்டேது? பெரிய மனசு அவனுக்கு, அளவற்ற அருளாளன், அருளே பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால்தான் நம்முடைய சின்ன சின்ன விஷயத்துக்கு இதுக்கெல்லாம் இப்படி ஒரு பெருசா நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு வாரி வாரி வழங்குகிறான். அது போக நம்ம மனிதருங்கிற முறையில் நம்ம வந்து சில காரியங்களை வந்து நம்மளை மீறி செஞ்சிருவோம், மறந்து செஞ்சிருவோம், தவறுதலாக செஞ்சிருவோம். ஆனால் குற்றம் தப்பான காரியமாக இருக்கும், காரியம் தப்பாக இருக்கும். காரியம் தப்பாக இருந்தாலும் மறந்துட்டு அதை செஞ்சிருவோம். காரியம் தவறாக இருந்தாலும் நம்மளை மீறி அந்த காரியத்தை செஞ்சிருவோம். இந்த மாதிரி இருந்தால் அதை என்ன மாதிரி எடுத்துக்கொள்ளணும்? அல்ல எப்படி பார்க்குறானா, வேணும்னு செய்கிறானா, பர்பஸாக செய்கிறானா, அல்லது கவனக்குறைவாக கேரளா செஞ்சுட்டானா, இப்படின்னு பார்த்து அல்ல அதை பிரித்து பார்த்து என்ன செய்கிறான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் மன்னிப்பு தந்துடுறான். எந்த ஒரு காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இன்னல்லாஹ தஜாவஸலி அன் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் அலட்சியப்படுத்தி விடுகிறான், அதை மன்னித்து விடுகிறான். மா வஸ்வஸத் பிஹி சுதூருஹா, அவங்க உள்ளத்தில் தப்பாக எண்ணம் கொள்கிறார்களே அதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், மன்னித்து விடுகிறான். மாலம் தஅமல் அவு தகல்லம், அந்த தப்பான எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுக்காத வரைக்கும், தப்பான ஒரு விஷயத்தை கொலை செய்யணும், இவனை திருடணும், கொள்ளையடிக்கணும், இவனை ஏமாத்தணும், இப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் போடுறீங்க. பிளான்லாம் போட்டு மனசுல இருக்கு எல்லா பிளானுமே. ஆனால் நீங்கள் செய்யலைன்னா லிஸ்ட்டில் கணக்கில் வராது. அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த கிராமன் காட்டுவின் மலக்குகளுக்கும் அது அல்லாஹ் அந்த பதிவு செய்கிறதுக்குரிய திறமையோடு தான் அனுப்பியிருக்கான், அது பதிவு செய்வாங்க. அப்போ அப்படி இருந்தால் கூட இது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா நீக்கிறான். மனசில் நினச்ச போட, மனசில் நினைக்கிறேன், அவன் நினச்சேன், நான் தான் நினப்ப போட்டேன், அப்படி அல்ல, தான் சுமந்துக்கிற மாதிரி. அப்போ மனசில் நினைத்து கொண்டு தப்பான விஷயங்களை ஒருவர் நினைப்பார்களே ஆனால் அதை அலட்சியப்படுத்தி வருகிறான். அது கெட்ட ஒருத்தன் திட்டணும்னு நினைக்கிறீங்க, திட்டலை. இப்போ மனசில் என்ன செய்றீங்க, என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டு திட்டணும்னு இப்படி பிளான் பண்ணி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதை அவன் வர்றான், நீங்கள் திட்டாமல் விட்டீங்க, பேசலை. அந்த தப்பான பேச்சை நீங்கள் பேசாமல் இருந்தீர்களே ஆனால் அதையும் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், அலட்சியப்படுத்துகிறான். மாலம் தாமல் அவுத்த கள்ளம், பேசாத வரைக்கும், செய்யாத வரைக்கும், அதை கெட்ட வார்த்தைகளை பேசாத வரைக்கும், கெட்ட செயல்களை செய்யாத வரைக்கும் மனசில் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்து விடுமையானால், தீர்மானம் வந்து விடுமையானால் அதற்கு நான் கேள்வி கேட்க மாட்டேன். இதுக்கெல்லாம் கேட்கலாம். ஏன்னு கேட்டால் உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு நம்ம அடுத்தவனுடைய மனசுக்குள்ள தெரியாது. நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு வைங்களேன், நீங்கள் முகபத்தோடு சிரிக்கிறேன்னு நான் நினச்சிக்கிறேன். உள்ளத்தில் வஞ்சகம் இருந்தால் எனக்கு தெரியாது. என் உலகத்தில் வஞ்சகம் இருந்தவங்கள்ட்ட நான் சிரித்து பழகினா உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்கள் கண்டுக்கிறாம விட்டுருவீங்க, நானும் கண்டுக்கிறாம விட்டுருவேன். அவனுக்கு தெரியுமே. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறேன்னு அவனுக்கு தெரியுது. அவனுக்கு மீறி நீங்கள் மனசில் நினைக்க முடியாது. அப்படிங்கும்போது அது ஒரு அல்லாஹ்வுடைய பார்வையில் தப்பு தானே. அது நமக்கு மனுஷனுக்கு மனசு தெரியாததுனால அவன் என்ன நினைச்சாலும் நமக்கு தெரியும், வெளிப்படையான செயலை வச்சு முடிவு எடுத்துகிட்டு போயிடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு என்ன தெரியும்னு கேட்டால் நம்ம மனசில் நினைக்கிறது தெரியும். இவ்வளோ அசிங்கமாக நினைக்கிறானே, இவ்வளோ அருவருப்பாக நினைக்கிறானே, இவ்வளோ கெட்ட வார்த்தையில் நினைக்கிறானே, இவ்வளோ கெட்ட செயல் நினைக்கிறானே, நல்லா கோபம் வருமா இல்லையா, அவனுக்கு தெரிகிறதுனால.
மனசில் உள்ளது கண்ணாடி போல தெரியும் பொழுது அல்லாஹ் கோவம் வரணும். செய்யாட்டி விடு, மனசா நினைச்ச செய்யாத வரைக்கும் பேசாத வரைக்கும் என் உம்மத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், மன்னித்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 2528வது ஹதீஸில் இருக்கிறது. இதற்குள்ளேயும் அவனுடைய அளவற்ற அருள் இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் அளவற்ற அருளாளர் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.